பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். காத்து கொள்ள வேண்டும் என்பதை பேசி வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் முதலாவது தூதனை அலங்கரித்து வைத்தார். ஆனால் அந்த ஆதி மேன்மையை அவங்களால என்ன செய்ய முடியல, காத்துக்கொள்ள முடியவே இல்லை. ஏன்னா அவர்களை காற்றுக்களாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் ஆண்டவர் தூதனை அலங்கரித்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் இதை குறித்து வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலிருந்து மிக அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தூதனை அலங்கரித்தார், ஞானத்தால் அலங்கரித்தார், பலவிதமான இரத்தினங்களினாலே அவனை முடிசூட்டி காப்பாற்றுவதற்கென்று அபிஷேகித்து வைத்தார். ஆனால் அந்த தூதனால் காத்துக்கொள்ள முடிஞ்சா? ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், நான் தேவனுக்கு சமமாவேன் என்று தன் சிங்காசனத்தை உயர்த்தின போது அவன் தள்ளப்பட்டு விழுந்தான், அந்த மேன்மை இழந்தான். சரி, இவன் தான் விட்டு போனானே, இந்த மனிதனையாவது உண்டாக்கி மறுபடியும் ஏதேனில் வைத்தபோது அவனும் தன்னை காத்துக்கொள்ள முடியவில்லை. சரி, அவனைத்தான் காத்துக்கொள்ள முடியல, ஜலப்பிரளயத்தை அடித்து நோவா தன்னை காத்துக்கொள்வானா என்று பார்த்தால் அவனும் கூட தன் பிள்ளைகள் சபிப்பதற்கு காரணமாகி போய்விட்டான். எனக்கு அன்பார்களே, இப்படிப்பட்ட ஜனம் பெருக பெருக பாவம் மிகுதியினாலே இயேசு இந்த பூமியில் வந்து உலாவி நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்படி சுற்றி தெரிந்து பாவத்தினால் மரித்து போயிருந்த நம்மை ரட்சிக்கும்படி தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் நமக்கு சொல்லியிருக்காரு, காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய அவயவங்களை காத்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அவயவங்களை காத்து கொள்ள மறக்கவே கூடாது. கைகளை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒன்றை நாம் மறந்துடக்கூடாது. உங்களுடைய வேத புஸ்தகத்தை எங்கே இருந்தாலும் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடந்த ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவள் கைகளினால் கிடச்ச சேர்த்து வச்சா அதை பையன் திருடிட்டான். அவள் வாயிட்ட காத்துக்கொள்ள முடியாமல் அவள் சபிச்சு தள்ளிட்டான். உடனே அந்த பையன், இதோ இந்தா வச்சிருந்த, நீ களவு வச்சுன்னு சொல்லி அந்த காசை எடுத்தவன் நான் தான். ஏன்னா அந்த கைகள் தான் என்ன செய்யுது, களவு செய்ய தோன்றுது. அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், களவு செய்யாதிருப்பாயாக என்று எழுதினார். எனக்கு அன்பானவர்களே, கைகளை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். காது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது. ரெபேக்காளுக்கு காது எதுக்கு பயன்பட்டுச்சு? ரெபேக்காளுக்கு தான் புருஷன் சொல்கிற காரியத்தை ஒட்டு கேட்குறதுக்கு பயன்பட்டுச்சு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய காதுகள் எதை கேட்கிறது, நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது, நம்முடைய வாய் எதை பேசுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேங்கிறோமே, நமக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்கிறது. அப்படி மாறிட்டோம்னா பொல்லாங்க நம்மளை தொடவும் முடியாது. தேவனால் பிறந்த பாவம் செய்யவும் மாட்டான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் 32ஆம் வசனத்தை எல்லாரும் அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான் பாடுமா? இயேசுவே உண்டாமத்தினார் இன்பமுண்டிய
இயேசுவே உன் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் குடிந்தோம் இந்நல் நாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியா ஜீவிக்கணும்னு சொன்னமே, நம்ம வாயிலிருந்து எது வரக்கூடாது, எது நமக்குள்ளேருந்து போயிடணும். வாசிக்க கேட்போமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32. சகல விதமான கசப்பும். இன்னைக்கு கசப்பு நம்மால விட முடிஞ்சிருக்கா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம். ஆண்டவர் சொன்னார், நீ காணிக்க செலுத்த போனா கூட உன் சகோதரன் மேல உனக்கு ஒரு கருத்து வேற்றுமை அல்லது ஒரு கசப்பு உண்டானால் காணிக்க செலுத்தாத. முதல்ல என்ன செய்யணும்? பீடத்துல வச்சுட்டு அவனோட போய் ஒப்புரவாகணும். ஏன்னா வேதம் சொல்லுது, கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாத மனிதன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? பக்கத்தில் இருந்த சகோதரனாகிய ஆபேல் மேல காயினால் என்ன செய்ய முடியல? அன்பு கூற முடியல. ஏன்? ஆபேலின் காணிக்கை கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை என்ன செய்யல? அங்கீகரிக்கல. உடனே அவனுக்கு என்னாச்சு? ஆண்டவரே கேட்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? நமக்குள்ள எரிச்சலின் ஆவி. மற்றவங்க மேல ஒரு நாள் நமக்கு எரிச்சல் வரக்கூடாது. யோனாவுக்கு அந்த எரிச்சல் ஆவி தான் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் அவனை கேட்டார், நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ? அவன் சொன்னா, நான் சாகிற வரைக்கும் எப்படி தான் இருப்பேன்? எரிச்சலாக தான் இருப்பேன். ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினார். ஏன் உணர்த்தினா தெரியுமா? இவனுக்கு கோபம். மனம் திரும்பிட்டாங்கன்னா மன்னிச்சிடுவார். இவர் இப்போ என்ன நினிவேக்கு போகிறாரு, ஒரு நிமிஷம் அத்தனை பேர் மனம் திரும்பிட்டான்னா எப்பேற்பட்ட ரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் மன்னிச்சிடுவார். அதனால் அவனுக்கு கோபம். போக மாட்டேன்னு இருந்தான். அவனை பிடிச்சி மீன் வயிற்றில் வச்சு புலம்ப வச்சு கொண்டாந்து எங்கே சேர்த்தாரு? நினிவேல சேர்த்தார். அப்படி நினிவேல சேர்த்தாலும் ஆண்டவர் மேலே அவனுக்கு கசப்பு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்கி அவனுக்கு காமிச்சார். அது ஓங்கி வளர்ந்தது, ஒரு நிழல் கொடுத்தது. யோனாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை குறித்து பார்க்கலாம். ஒரு ஆமணக்கு செடி முளைக்கிறதுக்கு சொன்னார். ஏன்னா அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். ஆகினால அந்த ஆமணக்கு செடி ஓங்கி வளர்ந்துச்சு. அது வளர்ந்த உடனே அது இவன் தலையின் மேலே நிழல் வந்து விழுந்துச்சு. உடனே ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்தார். எதுக்கு உட்கார்ந்து தெரியுமா? நினிவேக்கு சம்பவிக்க போகிறத பார்க்கணும். அதுக்காக உட்கார்ந்துருந்தார். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூடினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது தான் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷர் முதல் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றை எதை ருசி பார்க்க கூடாது, தண்ணீரும் குடிக்க கூடாது, தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொள்ளவும் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவும். இல்லையா? அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா,
குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரை துடைப்பார், களம் பிடித்து நடத்துவார் தெரியும். அதனால எல்லாரும் ரெட்டுடுத்தி எங்க வந்து உட்காந்துட்டாங்க? சாம்பல்ல உட்காந்துட்டாங்க. அத்தனை பேர் உட்கார்ந்ததை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணாரு? மனம் மாறிட்டாரு. உடனே இவனுக்கு கோபம். என்ன கோபம்? அப்பமே நான் நினைச்சேன் இவர் இரக்கமுள்ள ஆளியா, என்ன தப்பு பண்ணாலும் சரி மன்னிப்பார். எனக்கு அன்பார்கள், நமக்கு அதுதானே சொல்லியிருக்கா, நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், அன்பு கூறுங்க. அன்பு என்ன கயறு. ஓசியா 11:4 வாசிக்கிறோம். அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார். அத சூலமத்தி தெரிஞ்சனால்தான் என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவோம் அப்படின்னா. எனக்கு அன்பார்களே, நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். ஆண்டவர் கவிழ்ப்பேன், இடிப்பேன், நாட்டுவேன் என்பார். ஆனா மனம் மாறினா அவர் மாறுகிற கர்த்தர். அதனாலதான் எரேமியா சொன்னாரு, கட்டுவேன், இடிப்பேன், கவிழ்ப்பேன் அப்படிலாம் சொல்லுவான். ஆனா மனம் மாறினா அவரும் மாறுவார், செய்ய நினைத்ததை மாற்றுவார். இந்த மக்கள்லாம் மனம் திரும்பினோடனே அவர் மாறிட்டார். நினிவே என்ன செய்யலை? அழியலை. யோனாவுக்கு எரிச்சல். இதுக்கு தான் நான் மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்தான். அவனுக்கு கோபம், எரிச்சலின் ஆவி, கசப்பு ஆண்டவர் மேலே. ஆண்டவர் கேட்குறார், நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ? 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் பார்க்குறோம். அவன் சொன்னான், நான் மரிக்கிற வரைக்கும் எரிச்சலாக தான் இருப்பேன். சகலவித கசப்பும் மூர்க்கமும் எரிச்சலும். அந்த ஆமணக்கு செடியை நிழல் வந்துச்சு. திடீர்னு ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு ஒரு புத்தி ஓட்டணும்ல. சில நேரம் ஆண்டவர் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுவார். நமக்கு இன்றைக்கி ஸ்கூலில் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறத விட அந்த தியரிட்டிக்கலாக விளங்காது, ப்ராக்டிக்கல் போட்டு காட்டுவாங்க. இந்த ஆமணக்கு முளைச்சிச்சு. ஒரு பூச்சியை கூட்டார், இங்கே வா, என்ன ஆண்டவர், அதை போய் அரிச்சிரு. ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. மீனுக்கு கட்டளையிட்டார், நீ போய் அவனை கொஞ்ச நாள் வயிற்றுக்குள்ளே வச்சிரு, கடிச்சிடாத, செமிச்சிடாதன்னார். அப்படியே வச்சிருந்துச்சு. அது மாதிரி பூச்சி கட்டளையிட்டார், அது போய் ஆமணக்கு அரிச்சிருச்சு. உடனே இலை வாடி போச்சு. யோனாவுக்கு கூட கொஞ்சம் கோபம், உஷ்ணம் காற்று வேற வந்துருச்சு. அப்போ தான் ஆண்டவர் கேட்டார், நீ உண்டாக்குனதா, நீ உருவாக்குனதா? அழகாக கேட்குறார். ஒரு ராத்திரியில் முளைத்ததும். அந்த வசனத்தை பாருங்க, 4:10 வாசிங்க. 9 அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் இருப்பது நல்லதுதான் என்றார். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்ததுமான ஆமணக்குக்கே பரிதபிக்கிறாயே.
வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 ஜனங்களுக்கு அதிகமான மனுஷரும் மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்றார். அவர் சொன்னார், எப்பா நீ இந்த ஆமணக்கு நீ முளைக்கல தண்ணீர் பாய்ச்சல, தானா முளைச்சி தானா அழிஞ்சு, இதுக்கே எவ்வளோ பரிதவிக்கிறிய? 120,000 மேலான மகா நகரம், இதுக்காக பரிதவிக்காமல் இருப்பேன்னு. ஆனால் யோனாவுக்கு உணர்வு வந்துச்சா? இல்லவே இல்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு எரிச்சலின் ஆவி போயிருக்கா? ஊழியத்துக்குள்ள கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சல், வெளியே வேணால் சொல்ல மாட்டான். அவன் வந்துட்டு ஐயோ அங்கே அவ்வளோ போயிடுச்சு. எல்லாரும் போகிற பாதை ஒன்று தானே. என் பாலிசி என்ன தெரியுமா? யார் குத்துனாலும் நெல் அரிசியானா சரி, யார் வேணாலும் குத்துங்க, நெல் அரிசி ஆகணும், அதுதான் கோர்க்கம். நமக்கு காரியம் நடக்கணும், எப்படியாவது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். அநேக நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற கசப்புக்கள், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிறோம், இதை விட்டுருக்க முடிஞ்சிருக்கா? ஆண்டவர் சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் முதல்ல தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவருக்கு பாத்திரம் யாரு? தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு. ஆமா, அவரை நேசிக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோமே, நமக்குள்ள சகலவித கசப்புகள் போயிருக்கிறதா? அதுக்காகத்தானங்க அவர் கசப்புள்ள காடி அன்னைக்கு வாங்கினாரு. தாகமாய் இருக்கிறேன்னாரு. தாகம் தாகம் என்றே என்னைக்காயே நின்றே, தாகம் தாகம் என்றே என்னைக்காயே நின்றே, நின்று பார்க்கையிலே நெஞ்சம் உடையதப்பா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைச்சு பார்க்கும்போது ஆணியை ஏற்றது எதுக்கு? அடைக்கும் கரங்களில் ஆணிகள், கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது எதுக்கு? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகி. எல்லாம் சரிதான், ஆனா கசப்பு போயிருக்கா? அதனாலதான் இங்க பவுல் எழுதுறார், எபேசியர் 4:31 என்ன எழுதியிருக்காரு? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. முதல்ல நம்ம இந்த காரியத்தை காத்துக்கொள்ள முடிஞ்சிருக்கா? கோபத்தை காத்துக்கொள்ள முடிஞ்சிருக்கா? எல்லாருக்கும் கோபம், எலியாவில இருந்து எல்லாத்துக்கும் தான். திடீர்னு எலியாவுக்கு கோபம் வந்துடும், எலிசாவுக்கு கோபம் வந்துடும். தீர்க்கதரிசி பிள்ளையாதான் சொல்லிச்சு எலிசாவை, மொட்டை தலையா ஏறி போடணும். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 2:23 அவர் ஏறி போர் கேலி பண்ண மாத்திரத்தில் உடனே சபிச்சுட்டார். கரடி வந்து 50 பிள்ளைகளுக்கு மேலே என்ன சொல்லிச்சு? பீறி போட்டோம்.
எவ்வளவு பெரிய மனுஷனுக்கு கோபத்தை விட முடியலையே. வேதம் சொல்லியிருக்கு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்களுக்கு ஒரு கோபம் இருந்துச்சுன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அது தனியா கடவுது. நீதிமொழிகள் 14:17 வாசிக்கிறோம், முற்கோபம் அதிகட்ட காரியத்தை செய்ய சொல்லுமா. கோபம் நிர்மூடனை கொல்லும். மிக அழகா எழுதி வச்சிருக்கார். கசப்பு நமக்குள்ள போயிருக்கா, மூர்க்கம் போயிருக்கா, சகலவித கசப்பும் அங்க அழகா எழுதி வச்சிருக்காரு. என்னன்னது? சகல விதமான கசப்பு. ஏன்னா இன்னைக்கு மனைவிக்கு புருஷன் மேல கசப்பு, புருஷனுக்கு மனைவி மேல கசப்பு. எப்போ? 2 பிள்ளைக்கு பிறகு. கல்யாணம் ஆகும்போது எல்லாம் தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, அன்னைக்கு ஒருத்தருக்கு இப்போ கசக்குது. யோபு மனைவி மாதிரி கஷ்டம் வந்த உடனே இன்னுமா இருக்க சகலவித கசப்பு. அது மட்டுமல்ல, கோபம், மூர்க்கமும். ஏன்னா கோபம் இன்னைக்கு அநேக ஆசீர்வாதத்தை குலைச்சிருதுங்க. அன்னைக்கு அந்த கோபத்தினால தான் மோசே தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேன்மை இழந்து, அதனால தான் காத்துக்கொள்ள முடியல. ஜனங்களுக்கு மன்னா கிடைச்சிச்சு, வனாந்தரத்தில் தண்ணீர், மாறாமின் தண்ணீர் மதுரமாச்சு. எல்லாத்தையும் பார்த்தாலும் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 11:3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். மிக அழகா நமக்கு எழுதியும் வச்சிருக்கார் ஆண்டவர். கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானி இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? எதுக்கு அழுதாங்களா? இறைச்சி. அப்பா, இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? எகிப்திலே நாங்கள் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கோமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போயிற்று. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார். ஆண்டவர் இத்தனை பிரச்சனை ஒண்ணு அள்ளி கொடுத்தார். இதை பார்த்த மோசேக்கு தண்ணீர் கண்மலையிலேருந்து புறப்பட பண்ணனோன்னு அவனுக்கு தாங்கலை. எத்தனை நன்மை செஞ்சாலும் நன்றி இல்லாத ஜனங்கள். உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சாமி, தன்னையே பலியாயிந்த மனு என்ற அட்சகனை அன்றி பேரே கதி ஒருவரில்லையே சாமி, தன்னையே பலியாகின்ற மண்ணுயிர் ரட்சகனை மண்ணுயிர் ரட்சகனை இத்தனை கொடுத்து ஆண்டவர் செஞ்சிருக்காரு. நன்றிலாம் போன உடனே மோசே கோவம் வந்து டென்ஷன்னால போய் கண்மலை என்ன செஞ்சுட்டான்? அடிச்சிட்டார். அதனால அவனுக்கு பெரிய பாக்கியம் என்ன செய்யல, கிடைக்கல. சில நேரம் நம்ம டென்ஷன்னால காத்துக்கொள்ள முடியல. சகல விதமான எரிச்சல், மூர்க்கம், கோபம், துர்க்குணம் எல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யணும்? போகணும். அப்படி போயிடுச்சுன்னா தான் நம்ம தேவனால் பிறந்தோன்னு அர்த்தம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். கோபத்தினால் கூட பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்படி காத்துக்கொண்டா பொல்லாங்க நம்மளை தொட முடியுமா? தொட முடியாது. ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம், பொல்லாங்கனுக்குள்ளே வீழ்ந்து கிடக்கிறது. இதில் நாம் அறிந்து நம்மை காத்துக்கொள்வோம். தொலைக்காட்சியை பார்க்கிறேன் என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நல்ல பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? மறக்காமல் ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு,
தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் மறந்துடவே கூடாது, எங்கள் சபை 2 சபை மதுரையிலையும் திருநெல்வேலியும் 2மே பார்வையற்ற மக்கள் தான். இவர்களை நான் கூட்டிகிட்டு வர்றது கூட வாரம் 4000 ரூபா வேனுக்கு வாடகை கட்டி தான் கூட்டிகிட்டு வரோம். ஏன்னா கண்ணு தெரிஞ்சவங்களே 4 வேன் 5 வேன் விட்டு கூப்பிடுறாங்க. நான் கூட்டத்துக்காக கூப்பிடலை, இவங்க வர முடியாத நிலைமை. ஒருவேளை ஆத்ம ஆதாயத்தில் ஞானம் உள்ளவங்க, ஆசை உள்ளவங்க இந்த பார்வையற்ற மக்களை அழைச்சிட்டு வரதுக்கு 1 மாதம் 16,000 ரூபா வருது, தாங்கலாம். ஒருவேளை உணவு கொடுக்குறக்கு உதவலாம். வருகிற மாதம் கிறிஸ்மஸ் மாதம் எத்தனையோ நன்மைகளை செய்வீங்க. அதில் இந்த சபையும் உங்கள் மனசில் இருந்தால் நீங்களும் தொடரலாம். எப்படி உதவ? 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஐயா வரி விலக்கு வைப்பதற்கும் வழி இருக்கிறது, எப்படி போடணும் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னா 8438852500 இந்த ஃபோன் நம்பர் அடித்து உங்கள் ஜிபேயில் பாருங்கள், அதிலே வரும். பருத்தி மேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வரும், உதவலாம். ஆனால் மறுபடியும் சொல்லுவேன், கட்டாயமில்லை, விசனமாயல்ல. எப்போமாவது மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா எங்களே வந்து பாருங்கள். முடிஞ்சா ஒரு ஃபோன் பண்ணால் போது நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் காண்பிப்போம். எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் முடிக்கப்படாமல் இருக்குது. நீங்களும் கர்த்தரை வினாத்தாங்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல நாளிலே காத்து கொள்ள வேண்டும், கைகளை காத்து கொள்ள வேண்டும், எங்களுடைய சிந்தையை காத்து கொள்ள வேண்டும், எங்களுடைய கண்களை காத்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவங்களையும் காத்து கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். சுகவீனம் பலவீனத்தில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு திருமணம் ஆகவில்லையே என்று கண்ணீர் வடிக்கிற என் அன்பு தாய்மார்களுக்காய், கணவனை இழந்த மனைவிக்காய், மனைவியை இழந்த கணவனுக்காய், ஒருவேளை இன்றைக்கும் கூட ஐயா இழந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு துணை செய்யும், ஒத்தாசை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.